பிரைஸ் தி லார்ட். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசப்பா நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்திருத்து நின்று நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். திருவிருந்த ஆராதனைக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். அந்த தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க. பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இந்த திருவிருந்த ஆராதனை பங்கு பெறுவதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளலாமா இந்த வேளையில்? அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரிசுத்த பிதாவே மை துதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மை துதைக்கிறோம், வல்லவரே மை துதைக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மை துதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதரையா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே கர்த்தா ஒவ்வொருத்தரையும் ஆண்டு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை கர்த்தா கரத்தில் எடுத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சுத்திகரிங்க ஐயா, ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்து கொள்வதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் பெருங்காரியங்களை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. இந்த அருமையான வேளையில் எங்களுடைய இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினால் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த விதத்திலெல்லாம் செய்தோமோ எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, மற்றவங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க எங்களுக்கு இருதயத்தை தாங்க ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. மற்றவர்களும் எங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க அவர்களுக்கும் இருதயத்தை தாங்க ஐயா. கசப்புகள் வெறுப்புகள் ஒழிந்து போகட்டும் கர்த்தாவே. சந்தோஷமும் சமாதானம் தலை தூக்கட்டும் எங்களிலே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை பலப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. இந்த அருமையான வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, இதோ கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே இந்த இடத்திலும் கர்த்தா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அள்ளி ஊற்றுகிறோம். உம்முடைய ஆளுகையும் உன்னதமான பாதுகாப்பும் எங்கள் மேல் தங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாதி கர்த்தனே. நல்லவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நிச்சயத்தோடு கூட இந்த கர்த்தா ஆராதனை வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. பகலிலே ரகசிய வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த நாளுக்குள்ளாக அனுப்ப விடுமாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஐயா. ஆண்டவரே, யாரெல்லாம் தாகத்தோடு கூட வந்திருக்கிறார்களோ, பசியோடு கூட வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தாவே தாகம் தீர்த்து பசியை கர்த்தாவே ஆண்டவரே தீர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாக நீர் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பேற்று கொண்டீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எந்த வேளையில கர்த்தாதி கர்த்தனை எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறீர் ஐயா. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நாள் முழுதும் எங்களை பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் வல்லமையா இந்த இடத்துல இறங்கி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கர்த்தாவே மனிதனுடைய கிரியைகளும் சத்ருவானுடைய கிரியைகளும் நிர்மூலமானதற்காக நன்றி கர்த்தாவே. ஏனென்றால் உம்முடைய ராஜ்யம் வல்லமையா இங்கு இறங்கி இருக்கிறது ஐயா. அப்பா தேவனே, இந்த இடத்திலே மகிமையாயும் நீர் இறங்கி ஆண்டவரே உலாவி கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அருமையான வேளையில கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியிலே இருப்பதனால் நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம் ஐயா. சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் நீர் அமர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லாரும் வாயில திறந்து துதிக்கலாமா? அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். பரம பிதாவே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மை துதிக்கிறோம். எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
சோத்திரம் சோத்திரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரங்கள், நன்றிகள் 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 கர்த்தாவே. உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்திற்காய் நன்றி கர்த்தாவே. நீதியின் சால்வைக்காய் நன்றி ஐயா. அற்புதத்தின் தேவனுக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அக்னியா எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிற தேவனுக்கு சோத்திரம் ஐயா. அக்னியை பொழிகிற தேவனுக்கு சோத்திரம் ஐயா. மகிமையா இந்த இடத்துல இருக்கிற தேவனுக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அக்னிமயமான தேவ தூதர்களை இந்த இடத்துல இறக்கி ஆண்டவரே உலாவை செய்த தேவனுக்கு சோத்திரம் 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 சோத்திரங்கள் ஐயா. ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றினதற்காக சோத்திரம் ஐயா. வல்லமையாய் உம்முடைய கர்த்தாவே காரியங்கள் இறங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் ஐயா. பரிசுத்தர் 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 என தூதர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஐயா, துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாங்களும் இங்கிருந்த கர்த்தாவே பரிசுத்தர் 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 என்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தராய் இந்த இடத்துல இறங்கி இருப்பதற்காக நன்றி ஐயா. உம்முடைய கரம் எங்களை கர்த்தாவே ஆண்டவரே தொட்டுக்கொண்டு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை சுத்திகரித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தத்தை விளம்பிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஐயா. எங்கள் சிந்தனைகளை கிறிஸ்துவின் சிந்தனையாக மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. எங்கள் இருதயங்களை பலிபீடங்களாக மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒரு பாக்க ஓஷி ஆந்திரிய சாந்த லோமியா போதல கங்கல கௌலம் காலம் தந்தா தாரா ரபா ரபா ரம்பர ரபா ரம்பர ரபா ரம்பர ரபா ரம்பர ரபா. சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர்ந்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் சுதி சோத்திர பலிகளை ஆண்டவரே சுகந்த வாசனையாக நீ நுகர்ந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய கர்த்தாவே சரீரத்திற்காக நன்றி ஐயா. பிற்கப்பட்ட சரீரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்கு சிந்தினீரே சோத்திரம் ஐயா. விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, பரிந்து பேசும் ரத்தத்திற்கு நன்றி ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களுடைய பாவங்களை கழுகுகிற ரத்தத்திற்காய் நன்றி கர்த்தாதி கர்த்தனே சோத்திரம் ஐயா. விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை விலை கொடுத்து வாங்கினீரே, அதற்காக சோத்திரம் 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 சோத்திரங்கள் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. எங்களை கர்த்தாதி கர்த்தனே வாய்களை திறக்க செய்தீரே நன்றி ஐயா. ஆண்டவரே, வாய்களை நிரப்புகிறீரே சோத்திரங்கள் கர்த்தாவே. விரிவாய் திறக்கிறவர்களுக்கு நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவனுக்கு சோத்திரம் 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 சோத்திரங்கள் கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய சோத்திர பலிகளிலே நீ சந்தோஷமாய் அமர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சோத்திர பலிகளை நீர் ஏறெடுத்த கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம். மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. எல் ஷடாய் சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாள் கொடுத்திருக்காய் நன்றி. இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் ஒரே குடும்பமாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம், நாமத்தை பிரஸ்தாப்படுத்த வந்திருக்கிறோம். நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரசனம் அதிகரிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் தாமே இந்த இடத்துல அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரும் நீங்கள் ஆட்கொண்டு வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், வராதவர்கள் இன்னும் ஆண்டவரே வழியில் வந்து கொடுக்கலாம் தடைகளை உடைத்து சீக்கிரமாக கொண்டு வரும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த தீங்கு வராதபடி சீக்கிரமாக சேரும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, இப்போது பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும் ஆராதனையில் கூட கர்த்தாவே ஒவ்வொரு பாடல்களையும் அங்கீகரித்து உன்னுடைய பிரசனம் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் நீங்கள் தொடும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்பும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ராபோஜன பந்தியில் கூட கர்த்தாவே எல்லாரும்
உண்மையாக உத்தமமாக நாங்கள் பங்கு பெறும்படி உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தை கொடுக்கிற தாசனை எடுத்து வல்லமை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்களோடு பேசும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இரு கருக்குள்ள பட்டயமாக உங்களுடைய வசனம் என்று சொல்லுகிறது ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துல ஊடுருவி செல்லும்படி ஜெபிக்கிறேன். தொடுங்க, காத்துக்கொள்ளும், வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் உம்முடைய பிரசனமும் உம்முடைய அபிஷேகமும் ஆண்டவரே உம்முடைய தயவும் இந்த இடத்துல இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து பிறகு நம்ம ஆராதனைக்கு போகலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 9ஆம் அதிகாரம், மார்க்ஸ் சாப்டர் 9 verse 25. எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி உனக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ரெண்டு காரியம் அங்க இருக்கு? ஊமையும் செவிடுமான. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க கர்த்தரை ஆராதிக்காத படிக்கு உங்களுடைய வாய்களை ஊமையாக வைத்திருக்கிறது. நீங்கள் வாய் திறந்து கர்த்தரை துதிக்காத படிக்கு எல்லாருடைய வாய்களையும் கட்டி வைத்திருக்கிறது. அந்த ஊமையின் ஆவி இன்றைக்கு புறப்பட்டு போக வேண்டும். கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது செவிடு. செவிட்டு நாவி இல்லைங்களா? அந்த செவிட்டு நாவி என்னன்னா, நீங்க கர்த்தரை ஆராதிக்க விடாதனால உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறது கேட்காமல் இருக்கிறது. அதனால இன்றைக்கு நீங்கள் வாய்களை திறந்து அந்த ஊமைய நாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கட்டந்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த செவிகள் திறக்கப்படட்டும். கர்த்தர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்டு இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி அதை கடந்து அப்புறப்படுத்துங்க. ஊமையும் செவிடுமான ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கை விட்டு விலகி போ என்று சொல்லு. ஒவ்வொருத்தரும் வாய் திறக்காத படிக்க ஐயா, ஆராதிக்க விடாத படிக்க கர்த்தாவே, வாய்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா ஊமைய நாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா தேவனே, உம்முடைய சத்தத்தை கேட்க விடாத படிக்க எல்லாருடைய செவிகளையும் அடைத்து வைத்திருக்கிற ஊமை நாவி, செவிடி நாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறு, வெளியேறு ஒவ்வொருத்தரை விட்டும். அப்பா தேவனே, இந்த சபை கர்த்தாவே ஆண்டவரே, வாய்களை திறந்து கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே துதிக்கிற மக்களாக, ஆராதிக்கிற மக்களாக மாற்றுங்கய்யா. நீர் இறங்கி உலாவி பேசும்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு பாக்க ஓஷி அந்தரிய சாந்த் தொடங்குங்க, சத்தமா தொடங்குங்க. கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் இறங்கி உலாவி இந்த வேளையில ஆராதனையின் மூலமாக ஒவ்வொருத்தருடைய கட்டுகளை மாவிட்டு கர்த்தர் ஆராதிக்க செய்ய போகிறார். ஆமென். வாய்களை திறங்க, சத்தமாக திறங்க. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாதி கர்த்தனே, ஸ்தோத்திரங்கள். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாதி கர்த்தனே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. நல்லவர்
நன்றி தாப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஐயா. ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் இயேசு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. ஆம் கர்த்தாவே, எங்களை வழி நடத்தி வருகிறீரே, நன்றி அப்பா. அநேகரோட வாழ்க்கையின் பாடலா இருக்கிறதுப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, வழி மாறி போகும்போது கர்த்தாவே, நீர் எங்களை மறுபடியும் கர்த்தாவே எங்களை உணர்த்தி, எங்களை கர்த்தாவை திருத்தி வழியில கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. நன்றியை செலுத்துகிறோம். நன்றி தாவனே. கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஐயப்பா, நீ கர்த்தா என்னை பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி என்று சொல்லி நன்றியை செலுத்துவோமா. ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என் நேசரே. Hallelujah, Lord. என் நேசரே. ஆராதிக்கின்றோம்.
உம்மை துதிக்கின்றோம் ஐயா. நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தின கிருபைக்காக நன்றி இயேசுவே. இந்த கர்த்தாவே முழு நேரத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கருத்தடி கர்த்தர் நன்றியை செலுத்துவோம். வேத பகுதி வாசிக்கும் நேரம். வாசிக்கிறவர்களுக்கு முன்பாக வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். முதலிலே ஹிந்தியிலும் பிறகு தமிழும் வாசிக்கப்படும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 15 வசனங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 6 1 15. ரோமன்ஸ் சாப்டர் 6 1 to 15. எல்லாரும் எடுத்தவங்களா ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் ஹிந்தியில. आइए हम पवित्र बाइबल से पढ़ेंगे जो हमें मिलता है रोमियो अध्याय 6 1 से 15 तक। तो हम क्या कहें, क्या हम पाप करते रहें कि अनुग्रह बहुत हो? कदापि नहीं। हम जब पाप के लिए मर गए तो फिर आगे को उसमें कैसे जीवन बिताएं? क्या तुम नहीं जानते कि हम सब जिन्होंने मसीह यीशु का बपतिस्मा लिया उसकी मृत्यु का बपतिस्मा लिया, अतः उस मृत्यु का बपतिस्मा पाने से हम उसके साथ गाड़े गए, ताकि जैसे मसीह पिता की महिमा के द्वारा मरे हुए में से जिलाया गया वैसे ही हम भी नए जीवन की सी चाल चलें। क्योंकि यदि हम उसकी मृत्यु की समानता में उसके साथ जुट गए हैं तो निश्चय उसके जी उठने की समानता में भी जुट जाएंगे। हम जानते हैं कि हमारा पुराना मनुष्यत्व उसके साथ क्रूस पर चढ़ा गया ताकि पाप का शरीर व्यर्थ हो जाए और हम आगे को पाप के दास्तों में न रहें, क्योंकि जो मर गया वह पाप के से छूटकर धर्मी ठहरा। इसलिए यदि हम मसीह के साथ मर गए तो हमारा विश्वास यह है कि उसके साथ जिएंगे भी, क्योंकि यह जानते हैं कि मसीह मरे हुए में से जी उठकर फिर मरने का नहीं, उस पर फिर मृत्यु की प्रभुता नहीं होने की। क्योंकि वह जो मर गया तो पाप के लिए एक ही बार मर गया, परंतु जो जीवित है तो परमेश्वर के लिए जीवित है। ऐसे ही तुम भी अपने आप को पाप के लिए मारो, परंतु परमेश्वर के लिए मसीह यीशु में जीवित समझो। इसलिए पाप तुम्हारे नाश्वर शरीर में राज्य न करे कि तुम उसकी लालसाओं के अधीन रहो, और न अपने अंगों को अधर्म के हथियार होने के लिए पाप को सौंपो, पर अपने आप को मरे हुए में से जी उठा हुआ जानकर परमेश्वर को सौंपो, और अपने अंगों को अधर्म के हथियार होने के लिए परमेश्वर को सौंपो। तब तुम पर पाप की प्रभुता न होगी, क्योंकि तुम व्यवस्था के अधीन नहीं वरन अनुग्रह के अधीन हो। तो क्या हुआ? क्या हम इसलिए पाप करें कि हम व्यवस्था के अधीन है वरन अनुग्रह के अधीन? कदापि नहीं। आमीन। தமிழ்ல வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடி. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஆமென். This morning, let's take some few seconds to examine ourselves. இந்த காலை வேளையிலே நம்மை நாமே சோதித்து அறிய கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். I'm sure we have all come here prepared for this Holy Communion service. இந்த திருவிருந்து ஆராதனைக்காக நாம் அனைவரும் ஆயத்தப்பட்டு வந்திருப்போம் என நான் நம்புகிறேன். அப்பா பிதாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தாதி கர்த்தனை நல்லவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி, கர்த்தாவே உமக்கு நன்றி. On the night before Jesus Christ was led to be crucified, அந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவை மரணத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்கு முன்னதாக he called all his disciples. தன்னுடைய எல்லா சீஷர்களையும் அழைத்து, It was supper time. அது போஜன வேளையாய் இருந்தது. He took the bread in his hand. தன்னுடைய கரத்திலே அப்பத்தை He எடுத்து looked up to heaven, வானத்தை அண்ணாந்து பார்த்து gave thanks to the Father, பிதாவாகிய தேவனுக்கு and நன்றி he செலுத்தி broke the bread அப்பத்தை பிட்டு and gave it to his disciples. தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து, And he said, "Eat this, all of you, இதை அனைவரும் வாங்கி புசியுங்கள், and do this in remembrance of me." என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்று சொன்னார். And in the same way, அந்தபடியே he took the cup in his hand. இதோ பாத்திரத்தை He எடுத்து gave thanks to the Father, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி and he told his disciples, இதோ சீஷர்களுக்கு சொன்னார், "This is the blood of the new covenant, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. which shall be shed for all mankind. இது மனுக்குலத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தம். Do this in remembrance of me." இதை என்னுடைய நினைவாயும் செய்யுங்கள் என்று சொன்னார். Even as Jesus broke the bread, இதோ இயேசு கிறிஸ்துவானவர் அப்பத்தை பிட்டு he was telling his disciples that his body shall be broken up for every one of us. அவர் சொன்னார், என்னுடைய சரீரம் எல்லாருக்காகவும் பிற்கப்படும் என்று. And this morning, இந்த காலை வேளையிலே even as we partake at this table, நாம் இந்த திருவிருந்து மேசையிலே பங்கு பெறும்போது, even as we do in remembrance of what Jesus Christ said, இயேசு கிறிஸ்துவா என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை நினைவு கூறி செய்யும் போது, let it please the Lord and let it bring in a great change in every one of us. கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்கட்டும், நமக்குள்ளாகவும் பெரிய உருமாற்றங்கள் உண்டாகட்டும். அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. திருவிருந்து பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வரலாம். அப்பா தேவனே உமக்கு நன்றி, அன்பின் தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் மற்றவர்கள் எல்லாம் கண்களை மூடி ஆயத்தமாகி கொண்டே இருங்கள், மற்றவர்கள் செபித்து கொண்டே இருங்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எல்லாம் அடுத்த முறை நான் இந்த திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்கள். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. கூடாதவரே, ஓயாமல்
us partake of the bread first and then the wine. முதலிலே அப்பத்தையும் பிறகு திராட்சை ரசத்தையும் பருகுங்கள். This is a very precious moment. இந்த நேரம் மிகவும் விலையேற பெற்ற ஒரு நேரமாய் இருக்கிறது. Even as you open your mouths, speak good health upon yourselves. உங்களுடைய வாய்களை திறந்து உங்கள் மேல் ஆரோக்கியத்தை கூறுங்கள். Bless your children, bless your neighbors, bless everyone around. உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அயலாகத்தாரையும் எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள். Pronounce blessings of wisdom upon yourselves. உங்கள் மேல் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Thank you, Lord. Speak spiritual growth in yourselves. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு ஆவிக்குரியான ஜீவிதம் நல்லவனமாக வளர்வதற்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். Thank you, Jesus. Lord, we thank you for blessing us in a very special way this day. அப்பா தேவனே, எங்களை விசேஷித்த விதத்திலே இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, let your name be glorified through each one of us. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் In ஐயா. Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen. கப்சிங்க பிரதர்ஸ் வந்து வாங்கிக்குவாங்க. வல்லமையான விசுவாச அறிக்கைக்கு ஆயத்தமாகலாம். எல்லாரும் உங்க பைபிளை கருத்தில் எடுத்து பிடித்து கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. நம்ம சொல்றதை திரும்பவும் சொல்லுங்கள். எல்லாரும் ஆயத்தமா? ஆயத்தமானவங்களா ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தெய்வீக சுகம் என் பிறப்புரிமை. தெய்வீக சுகம் என் பிறப்புரிமை. தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்குவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும். என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள என் ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் என்னை எழுப்புவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். நான் சமாதானத்தோடே போய் என் வேதனை நீங்கி சுகமாயிருப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். சரி. காணிக்கை நேரம், பிறகு அனௌன்ஸ்மெண்ட் டைம். முத்துக்குமார் பிரதர் வரல, கெலு எடுக்கிறியா பாரு. காணிக்கை எடுத்து அதை எடுத்துக்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். திருவிருந்து எடுத்தவங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? திருவிருந்து எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? திருவிருந்து எடுக்கலன்னா என்னம்மா?
என்ன இல்லை? ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் உனக்கு இல்லை. ஒவ்வொரு மாதமும் நீ வந்து திருவிருந்து எடுக்கலைன்னா உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. உனக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னா ஏசப்பா வர்றப்ப உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டார். யாரெல்லாம் திருவிருந்தில் வந்து பங்கு பெறுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எடுக்காதவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஏசப்பா கடைசி நாளிலே எழுப்பும்போது நீங்கள் எழுந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. வசனத்தை வேணா நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 53 54வது வசனம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் போய் படித்து பாருங்க. சரி, அறிவிப்பின் நேரம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு இங்கிலீஷ் ஆராதனை 8 மணிக்கு இருக்கிறது, தமிழ் ஆராதனை 9:15 இருக்கிறது, கண்ணூர் பகுதியிலே 10:30 மணிக்கு இருக்கிறது. அந்தந்த இடத்திலே அவரவர்கள் போய் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாராவது புதிய ஆத்துமாக்கள் தெரிந்தால் அழைத்து கொண்டு வரலாம். டியூஸ்டே நமக்கு செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் ஜெபித்து கொள்ள வேண்டும், இல்லை வேறு எந்த காரியத்திற்காக யாராவது அழைத்து கொண்டு வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று இருந்தால் என்னை கால் பண்ணலாம். இல்லை என்றால் இங்கே அழைத்து கொண்டு வரலாம். வருவதற்கு முன்னதாக நீங்கள் கால் பண்ணிட்டு பின்ன வாங்க. பிறகு நமக்கு தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் 10 மணிக்கு இருக்கிறது. இங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம், வந்து என்னோட கூட இங்கே எல்லாம் இருந்து நம்ம ஜெபிக்கலாம். ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்தால் மிகவும் நல்லது. பிறகு வாட்ஸ்அப் கால்லையும் கான்ஃபரன்ஸ் கால்லையும் லைவிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அநேகர் அதனால் பிரயோஜனப்படுகிறார்கள். ஆவிக்குரியான ஜீவிதத்தில் வளர்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. வந்து நீங்கள் கலந்து கொண்டு பிரயோஜனம் அடையுங்கள். TWR குவிஸ் நமக்கு செப்டம்பர் மாதம் உண்டு. அதற்காக ஆயத்தமாகுங்கள். நம்ம காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் ஐயா, இன்று கர்த்தாவே சுதந்திரமாய் வந்து ஆராதிக்கத்தக்கதாகவும் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்தத்தக்கதாகவும் ஐயா ஒரு நாளை நீர் கொடுத்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஐயா அப்பா கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருமாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவ ஆண்டவரே அப்பா, இந்த வானத்தின் பலகனிகளை திறந்து அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இது ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை முற்றிலுமாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்தவும் தகப்பன் உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீர் அப்பா உபயோகிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாரா புதியதாக வந்திருக்கீங்களா? யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டே, ஓகே. வெட்டிங் ஆனிவர்சரி யாருன்னா செலிப்ரேட் பண்ணுறீங்களா? பர்த்டே ரெனியனுடைய தாயும் கூட இன்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. யாருன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்களா? ஓகே, நம்ம இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாதி கர்த்தனே. அப்பா தேவனே, இது பர்த்டே செலிப்ரேட் செய்கிற இவர்களை முத கருத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு வருஷத்தை இவர்களுக்கு கூட்டி கொடுத்தீர் வாழ்க்கையிலே, அதற்காக நன்றி கர்த்தர். எதற்காக இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்று ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபித்து கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. முதலிலே கர்த்தாதி கர்த்தனை கர்த்தரை அறிந்தால் போதாது, கர்த்தர் என்னை அறிய வேண்டும் என்ற கர்த்தாவே ஆண்டவரே வழி வாசல்களை அவர்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு சமாதானத்தோடு கூட ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்தினால் இடை கட்டுங்க ஆண்டவரே. பலவீனமாய் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சபையாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே இவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மிலும் உம்முடைய வார்த்தையிலும் இன்னும் அதிகமாய் நிற்க உதவி செய்யுங்க. அவர்கள் வீடுகளிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் ரட்சிக்கப்பட, அவர்கள் மூலமாக கர்த்தாவை ரட்சிக்கப்பட வழி வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையை செய்ய போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. சபையாக ஆண்டவரே இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் கர்த்தா ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவை வாழ்க்கையில் இடம் கொள்ளலாம் மட்டும் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடலாம். ஒரே ஒரு சின்ன
நிஜமான நிகழ்ச்சி. நான் இதில் சொன்னேன், நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொன்னேன். ஏன்னா திருவிருந்து ஆராதனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப அசட்டையாக அநேகர் எண்ணி கடைசி மூமெண்ட்டில் வந்து ஓடி வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லத்தான் நான் விரும்புகிறேன். அதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 53-54 வசனத்தை வாசித்து ஒரே ஒரு நிகழ்ந்த காரியத்தை, உண்மையாக நிகழ்ந்த காரியத்தை நான் சொல்ல உங்களுக்கு நான் விரும்புகிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த திருவிருந்தில் பங்கு பெறலைன்னா நம்மளுக்கு நித்திய ஜீவன் இல்லை, கடைசி நாளில் தேவனை எழுப்ப முடியாது. அது மாத்திரம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பிறகு இந்தோனேஷியாவில் ஒரு நிகழ்ந்த சம்பவம், ஒரு சபையிலே ஒரு சகோதரி வந்துட்டு புதிதாக அவங்க சபைக்கு போய் கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு பாஸ்டர் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சொன்னாங்க, வருகிற வாரம் வாங்க, ஏசப்பாவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அப்போ வீட்டுக்கு போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், இனி நீ சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவர் வந்துட்டு குடிகாரர், அவர் சொன்னார், இனிமேல் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஸ்திரீ சொன்னாங்களா, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வாரம் மட்டும் என்னை அனுப்புங்க அப்படின்னு. எதுக்காக உன்னை அனுப்பணும்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்களா, அங்கே பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த மாதிரியாக இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உட்கொள்வதற்காக வருகிற வாரம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போய் அது மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு புசித்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போது அவர் சொன்னார், ஒரு கண்டிஷனில் ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நீ போகிற அல்ல, அவர் சொன்னார், ஏசப்பா 2000 வருடத்துக்கு முன்னதாகவே வந்து மறித்து போயிட்டார். அவருடைய சரீரமும் ரத்தத்தையும் நீ என்ன பண்ணுவ, எப்படி கொடுப்பாங்க, அதெல்லாம் இல்லை. சரி, இல்லை நான் இந்த ஒரு வாரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, அப்போ ஒரு கண்டிஷன், நீ அங்கே போனீன்னா ஏசப்பாவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் நீ எடுத்துகிட்டு வரணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு கொண்டு வரணும் அப்படின்னாங்க. சரிங்க, இந்த அம்மாவுக்கு தெரியாது, என்ன ஏதுன்னே தெரியாது. சரிங்க நான் கொண்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. போனாங்க, அங்கே ஆராதனை நடந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சு, திருவிருந்து ஆராதனை ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க அந்த ப்ரெட்டு கொண்டு வந்து கொடுத்ததும் அந்த அம்மா கையில் வாங்கிச்சு. ஐயோ இது சரீரம் இல்லையே, ப்ரெட் ஆச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு கையிலே வச்சுருந்தாங்க. சரி எல்லோரும் புசிங்கன்னு சொன்னோடனே எல்லோரும் புசிச்சாங்க. இந்த அம்மா கையிலே வச்சுக்கிச்சு, ஏன்னா அங்கே கொண்டு போகணுமே, ஹஸ்பண்ட் கேட்டிருக்கிறாருன்னு அப்படியே வச்சுக்கிச்சு. அப்போ அந்த நாட்களிலெல்லாம் திராட்சை ரசம் வந்து இந்த மாதிரி கப்பில் கொடுக்க மாட்டாங்க, அந்த பெரிய பாத்திரத்தில் அப்படியே எல்லோரும் ஒரே பாத்திரத்தில் குடிப்பாங்க. அப்படியே குடிச்சிட்டே வரும்போது இவங்கக்கிட்ட கொண்டு வந்தவுடனே இவங்க வாயில் வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, குடிச்சிட்டாங்க, கொண்டு போக முடியாது வீட்டுக்கு. அப்பா ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாட்களில் 3 ஹவர் சர்வீஸு, 3 ஹவர் அந்த அம்மா அப்படியே வச்சுருந்துச்சு, கையில் ப்ரெட் அப்படியே வச்சுருந்தாங்க. சரி வீட்டுக்கு போனாங்க. அப்போ கேட்டாங்க, எங்கே ஏசப்பாவனுடைய ரத்தமும் மாம்சமும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன, இல்லை. அந்த அம்மா என்ன சொல்கிறதுனே புரியாமல் கையை இப்படி மறைச்சி வச்சுட்டு, கையை காமி என்ன கொண்டு வந்த அப்படின்ட்டு. அப்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏன் கொண்டு வரலன்னு கேட்டு அந்த அம்மா அது கையை வந்துட்டு அந்த விரல்களை ஓப்பன் பண்ணி பார்த்த பொழுது அந்த கை ரத்தமாக இருந்தது, ஒரு பீஸு, ஒரு மாம்சம் இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. மாம்சம், அந்த அம்மாவுக்கும் ஷாக் ஆச்சு, என் கையில் ப்ரெட்டு தானே வந்துச்சு கொடுத்தாங்க, இது எப்படி ரத்தமும் மாம்சமும் என் கையில் வந்தது அப்படி அந்த அம்மாவுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த ஆள் உடனே என்ன பண்ணார், அந்த மாம்ச பீஸை எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுத்துட்டு செக் பண்ண சொன்னார். இது என்னது, உண்மையாகவே இது இந்த அம்மா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்ததா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஹவர் உட்காந்து காத்திருந்தார். டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னார், 30லேருந்து 35 வயது வரைக்கும் உள்ள ஒரு ஆண் மகனினுடைய ஒரு சரீரத்திலிருந்து பிச்சு எடுக்கப்பட்ட ஒரு மாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏசப்போ 33 வருஷத்தில் மரித்து போன காரியத்தை அருந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அந்த மனுஷன் அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அங்கே பாஸ்டர்கிட்ட கொண்டு போயிட்டு, நான் வந்துட்டு பண்ணது தப்பு, நான் வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது அந்த காரியம் கர்த்தர் அங்கே செய்திருக்கிறார், அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்திருக்கிறார். ஏன்னா அவரது ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது, அவருடைய மாம்சம் இன்றைக்கும் நமக்காக பிற்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் அசட்டை பண்ணாதீங்க.
நீங்கள் ஆயத்தமாகி வந்து எடுங்க. அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தடை இருந்தாலும் அந்த அம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் தடை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு தடை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து கர்த்தரை ஆராதித்து, முக்கியமாக இந்த திருவிருந்து ஆராதனை ஒருபோதும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ளாக ஜீவன் இல்லை. ஜீவன் இருக்கணுமா, ஒவ்வொரு மாதமும் ஆராதனை, இந்த திருவிருந்து ஆராதனை பங்கு பெறுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி நாளில் கர்த்தரை எழுப்பும்போது அவரோடு போய் சேர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாஸ்டர் ஜோஷுவா வர வைக்கலாமா? சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் போங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சீக்கிரம் வந்தால் மெமரி வேர்ஸ் சொல்லலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Amen. பாஸ்டர் அம்மா சொன்னது போலே நான் கர்த்தருடைய ராஜ்யம் அதை பற்றி நான் படிச்சிருந்தேன் இல்லைங்களா? ஸோ கர்த்தருடைய ராஜ்யம் என்றால் என்னங்க? கர்த்தருடைய ராஜ்யம் என்றால் என்னங்க? இதை பற்றி நான் பல தடவை நாங்கள் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? எல்லாம் எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய ராஜ்யம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 14-17. எடுத்துட்டிங்களா? அப்போஸ்தலர் ஆனோன்னு ரோமர் எடுத்துட்டிங்களா எல்லாரும்? எஸ், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்னங்க? தேவனுடைய ராஜ்யம் இப்போதான் படித்தோம் இல்லைங்களா? படிச்சதே சொல்லுங்க. சரி, எல்லாம் இது கிளாஸ் மாதிரி எடுக்கணும் போது தெரியுது. ஓகே, எல்லாரும் நீதின்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா. ரெண்டாவது என்னங்க? என்னங்க? மூன்றாவது என்னங்க? யாருக்குள்ளுங்க சந்தோஷம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள சந்தோஷம் இல்லைங்களா? இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ராஜ்யம் ஏன் இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் நடக்கிறது போல இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், நீதியை என்ன பண்ணிடுறான் சாத்தானவன்? நம்மளை நீதிமானா இருக்க விட மாட்டேன்றான். ஆமாம் இல்லைங்களா? ஸோ நீதி இல்லாதப்போ என்ன ஆகுதுங்க? அடுத்தது என்னங்க? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்குமா? இல்லை. அதனால தான் அநேக நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேறதில்லை. எதுக்காகங்க? ஏன்னா நம்மளால் நீதியாக வாழ முடியறதில்ல. அதனால தான் பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் யாருங்க நீதியாக வாழணும்? நாங்கள் தான் நீதியாக வாழணும். வாழ்ந்தால் தான் தேவனுடைய சித்தம் இந்த இடத்துல நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமா? நீதியாக இருக்கணும். சமாதானத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? நீதியாக வாழணும். சந்தோஷத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? நீதியாக வாழணும். நீதி இல்லைன்னா சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. ஏன்னா நீதியாக வாழ முடியாத என்ன ஆகுதுங்க? பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுங்க? சமாதானம் இருக்குங்களா? பாவம் செய்தா அந்த சமாதானம் போச்சுன்னா சந்தோஷமும் இல்லை. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணணுங்க? ஒவ்வொரு நாளும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்யணும். என்னங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? முதலிலே தேவனுடைய யாருடைய நீதி? அவருடைய நீதி. நாங்கள் தேடும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கப்படுங்க? வேற எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என்னங்க தேடினா? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம். அம்மா வேற என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லாத்தையும் தேவன் சந்திக்க வல்லவர். கொடுக்கப்படும்.
நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை, நீங்கள் இப்படி தேடினீங்கன்னா என்ன பண்ணுங்களா, கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா? நாங்கள் நீதியாக வாழும்போது தேவன் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் அது கொடுக்க விடாமல் நாங்கள் தான் தடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்மளால நீதியாக ஜீவிக்க முடியல. ஆனால் பைபிள் சொல்லுதே பாஸ்டர் நாங்கள்லாம் பாவிகள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குங்க? தேவனுடைய ரத்தம் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து, தேவனே எங்களை மன்னி அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தினால நாங்கள் கழுகி கொண்டு நாங்கள் நீதிமானாய் மாறலாம். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் செய்யும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுங்க, நீதியாக வாழணும். ஏன் அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இங்கே வாழ்கிறோம். நீங்கள் இந்தியன் சிட்டிசன், குடிமகன், குடிமகளாக இருக்கிறதுக்கு என்னங்க உங்களுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குங்க? ஆதார் கார்டு இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? வேறு என்னங்க ப்ரூஃப் இருக்குது? ரேஷன் கார்டு இருக்கா? ஓட்டர்ஸ் ஐடி இருக்கா? இதெல்லாம் பாஸ்போர்ட் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. எவ்வளோ பேர்கிட்ட எதுவுமே இல்லைங்க. யாருக்குன்னா எதுனா ஒன்று இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? எதுக்காக? இந்தியாவில் நாங்கள் கூடியிருக்கிறோன்ற ஒரே காரணத்துக்காக நான் வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பரலோகத்தில் அதே போல் நம்மளுக்கு என்னங்க இருக்குது? என்ன ப்ரூஃப் இருக்குங்க? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் யாருங்க? 3 பேர் இருக்கிறாங்க. என்னென்னங்க? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. 3 பேருங்க. பரலோகத்தில் யாருங்க? 3 பேர் நம்மளுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. பிதா இருக்கிறாரு. 2வது யாருங்க? வார்த்தை என்பது இயேசு. 3வது பரிசுத்த ஆவியானவர். பாஸ்டர் இது பரலோகத்துக்கு போகும்போது பார்த்துக்கலாம் பாஸ்டர். சரி விடுங்க, அடுத்த வசனத்துக்கு வாங்க. 8வது வசனம் வாசிக்கலாம். பூலோகத்திலே இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. பூலோகத்துல சாட்சி இடுகிறவைகள் ஆவி, ஜலம், ரத்தம். இது 3ம் நம்மளுக்கு எங்கங்க? பூலோகத்துல நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். பூலோகத்துல இந்த 3 சாட்சி கொடுத்தா தான் நீங்க பரலோகத்துல போய் நெக்ஸ்ட் 3க்கு போக முடியும். ஆமா இல்லைங்களா? இந்த 3 என்னங்க? முதலாவது ஆவி, 2வது ஜலம், 3வது ரத்தம். ரட்சிக்கப்படுறது எப்படிங்க? தேவனுடைய ரத்தத்தினாலே. ஸோ ரட்சிப்பு தேவனுடைய ரத்தத்தினால உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. 2வது ரட்சிப்பு எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு தான் பூமியில் என்ன பண்ணுறாங்க? ஒரு சாட்சி வந்து எஸ் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது என்னங்க? ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆவியிலே பரிசுத்த ஆவினாலே நிறைந்திருக்க வேண்டும். இது 3 தான் உங்களுக்கு இந்த பூலோகத்தில் இருக்கிற சாட்சி. இது சாட்சி கொடுத்தா தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் பரலோகத்துக்கு போய் அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானோ அவங்க என்ன பண்ண உங்களுக்கு சாட்சியை கொடுக்க முடியும். அதனால தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்னங்க? பூலோகத்திலையும் நம்மளுக்கு சாட்சி தேவை, பரலோகத்திலையும் நம்மளுக்கு சாட்சி தேவை. முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நாங்கள் என்னத்தை காத்துக்கொள்ளணுங்க? நீதி. நம்ம ஆர்மர் ஆஃப் காட், என்ன வாட் யூ கால் இட், சர்வாயுத வர்க்கம். அதில் நீதி எங்கெங்க வருது? மார்க்கவசம். மார்க்கவசமாக நம்மளுக்கு நீதி இருக்குது. ஏன் இந்த இடத்துல நீதியை வச்சுருக்கிறாங்க? இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். நம்மளுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் ஜீவ ஊற்று வருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்படுகிறீங்க, அதெல்லாம் இங்கேருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செயல்படுறீங்க. ஆமாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நம்மளுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முக்கியமானது முக்கியமானது ஞாபகம் வைத்துக் கொள்வீங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னங்க?
நீதி, சமாதானம், சந்தோஷம். யாருக்குள்ள சந்தோஷம்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள. எதுக்காக நாங்கள் நீதியை காத்துக்கொள்ள வேண்டும்? சாட்சிக்காக. பரலோகத்தில் யாருங்க சாட்சி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பூலோகத்தில் யாருங்க சாட்சி? ஆவி, ஜலம், ரத்தம். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். உங்களுக்கு இங்கே ஆதார் கார்டு இருக்குது, மேலே போகிறதுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா தான் போக முடியும். சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கலாம். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ட்ரி இல்லை. ஸோ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஆவியில் நிறைக்கப்படலையா பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனால் ஆவி இது உங்களுக்கு சாட்சி இல்லைன்னா, ஸோ நீங்கள் யோசித்து அது பிரகாரம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி கிடைக்குங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேடணும். சரிங்களா? ஓகே, அது என் மெசேஜே இல்லை, இப்போ தான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, எல்லாரும் சங்கீதம் 121 எடுக்கலாங்க. மெசேஜ் பேர் சங்கீதம் 121. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் பைபிள் எப்படி படிக்கணுன்றது நாங்கள் பார்க்குறோம். சரிங்களா? நம்முடைய வேதத்தை நாங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றது நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்குறேன். நீங்கள் டெய்லி படிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ முதலாவது வசனத்தை நான் வாசிக்கலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்கே என்னென்னங்க முக்கியமான வார்த்தைங்க இந்த இடத்துல? ஒத்தாசை, பர்வதங்கள், கண்கள், ஏர் எடுக்கிறது, இல்லைங்களா? இந்த 3-4 வார்த்தைங்க இருக்குது. ஸோ நாங்கள் பைபிள் வாசிக்கும் போது எப்படி நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். முதலாவது நாங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏர் எடுக்கிறேன். ஓகே, பர்வதங்கள் முக்கியமா பைபிளில்? என்னென்ன பர்வதங்கள் பேர் ஞாபகம் இருக்குங்க? சீனாய் மலை இருக்குது, ஒரேப் மலை இருக்குது, கார்மேல். ஸோ இப்போ நீங்கள் இப்படி படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, எதுக்காக மலையை பற்றி தேவர் இந்த இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாங்க? மலையோடைய முக்கியத்துவம் என்ன? பைபிளில் எந்தெந்த இடத்துல மலையை பற்றி கொடுத்துருக்கிறது? எதுக்காக தேவன், அடுத்த கேள்வி என்னன்னா, எதுக்காக தேவன் இந்த இடத்துல மலையை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? கண்களை நான் ஏன் மலையை பர்வதத்தை பார்த்து நான் கண்களை ஏற எடுக்கணும்? ஏன்னா தேவன் ஏலியாவையும் மோசையும் இவங்களெல்லாம் எங்கே சந்திச்சாருங்க? மலையின் மேல், இல்லைங்களா? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் மலை மேலே தான் என்ன இருக்குங்க, இருக்குதுங்களா? ஏறி போகிறாங்க, பாதை எங்கே போகிறாங்க? மலை முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல தான் தேவன் சந்திச்சார். அதனால இவன் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருங்க, அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டாங்க, இல்லைங்களா? ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணாங்க, எப்படி நான் தேவனுடைய அந்த விஷயங்களை நான் புரிந்து கொள்ள, எப்படி இப்படி வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிங்க. இந்த மாதிரி நாங்கள் வார்த்தையை எடுத்து வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன அவங்க இன்னும் அதிகமாக ஞானம் பெருகும் கர்த்தருடைய வார்த்தையில், இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை வச்சு இப்போ நாங்கள் எவ்வளோ நேரம் நாங்கள் பேசணும், ஆமாம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பைபிள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-12 இடத்துல நீங்கள் வாசிக்கிறீங்க. இந்த மலை இருக்குது, இது இருக்குது, இங்கே பார்த்தாங்க, இங்கே தேவனை சந்திச்சாங்க, இந்த இடத்துல இது விக்கிரகத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அப்படி படித்து வரதுக்குள்ளேயே 10-15 நிமிஷம் ஆகிடுங்களா? ஒரு வசனத்துக்கே நம்மளுக்கு 10-15 நிமிஷம் அவங்கள வாசிக்கிறதுக்கு. இது வாசிக்கிறப்போ நாங்கள்
படிக்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். புரிகிறபடி நாங்கள் என்ன பண்ணணுங்க, நம்மளுக்கு நாங்கள் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யாருமே கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, கண்களை மூடி ஜெபிங்க, ஏசப்பா நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லும்போது தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, கைவிடாத தேவன். அது நீங்கள் இது வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. உடனே 2வது வசனத்தில் என்னங்க சொல்லுது, பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கேருந்து வருதுங்க, வானத்தையும் கர்த்தரிடத்துலேருந்து வருது. ஆமாம் இல்லைங்களா. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு 1வது வசனத்துக்கு போகலாம். கண்களை நாங்கள் எங்கே ஏற எடுக்கிறோம், கண்களை நாங்கள் ஏற எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னங்க, நோக்கி இல்லைங்களா. தேவனை நோக்கும்போது நாங்கள் எங்கே பார்க்கணுங்க, கண்களை தூக்கி நாங்கள் வானத்தை நாங்கள் பார்க்கணும். ஆமென். ஏன்னா பதில் அங்கே தான் வருது, மலையிலேருந்து இல்லை. அநேக பேர் மலையை தான் பார்த்துட்ருக்காங்க, அங்கே தான் தரிசனம் போகிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கே ஏற எடுக்கணுங்க, வானத்தை நாங்கள் ஏற எடுக்கும்போது தான் தேவன் அங்கே இருக்கிறார், என்னுடைய உறுதியாக இருக்கிறார் அந்த இடத்துல, எனக்கு அங்கேருந்து தான் பதில் வருது. ஹல்லேலூயா. ஸோ கண்களை நாங்கள் எப்படி ஏற எடுக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இங்கே இங்கிலீஷில் லுக்கிங் அன்டு ஜீசஸ் அந்த வார்த்தை எங்கன்னா இருக்கா, 3rd verse போங்க. செகண்ட் verseலே இருக்கா, 3வதுல இருக்குங்களா, அவரே. இங்கே இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் லுக்கிங் அன்டு ஜீசஸ் செகண்டில் இருக்குது இல்லைங்களா. லுக்கிங் அன்டு ஜீசஸ். நாங்கள் கண்களை எங்கே ஏற எடுக்கணுங்க, தேவனை நோக்கி நாங்கள் கண்களை ஏற எடுக்க வேண்டும். அந்த மலை அங்கே இருக்குது, ஆனால் அதுக்குன்னும் மேலே இருக்கிற தேவனை தான் நாங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அந்த உதவி நம்மளுக்கு, ஒத்தாசை நம்மளுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரம் நாங்கள் என்ன பண்ணுறாங்க, எதனா பெஜாராச்சுன்னா, இப்போ யாருன்னா திட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு யாருன்னா உங்களை திட்டாங்களா என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஃபஸ்ட்டு மனசு கஷ்டம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு தலை ஃபஸ்ட்டு கீழே தான் போடுவோம். ஆமாம் இல்லைங்களா. முதலாவது நாங்கள் பண்ணுறது அதுதான். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தலை கீழே போட்டு தான் நாங்கள் நடப்போம். என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை. ஆமாம் இல்லைங்களா. அது நம்மளுடைய இயற்கை, அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உதவி தேவை அப்படின்னு சொன்னாலும், கஷ்டத்தில் இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், தலையை உயர்த்தி நீ தேவனை நீ பாரு. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய he is the lifter of our head. தலையை உயர்த்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நேரமும் பிரச்சனை வந்தாலும் ஏது வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, தலையை கீழே போட்டு இல்லை, தலையை உயர்த்தி தேவனே கஷ்டம் இருக்குது நீங்கள் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது தேவன் நம்மளுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி தாங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நாங்கள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். எதுக்காக? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒத்தாசை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுங்க, பூமியில் இருக்கிற காரியங்களே நாடாதீர்கள், மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். ஹல்லேலூயா. மேலானவைகள் என்னங்க, தேவனுடைய ராஜ்யம். மேலானவைகள் என்னங்க, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்னங்க, நீதி, சமாதானம். ஹல்லேலூயா. மறுபடியும் எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே யாருன்னா கேட்டால் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்லிடணும். சரிங்களா? ரெடி? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னங்க, நீதி, சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இது மூன்றுமே தேவனுடைய ராஜ்யம். அதுதான் நாங்கள் என்ன பண்ணுங்க, அதுதான் நாங்கள் நாடணும், அதுதான் நாங்கள் தேடணும்.
ஹல்லேலூயா. தேடும் போது தேவன் என்ன பண்ணுறாருங்க, நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய ஒத்தாசை எங்கேருந்து வருதுங்க? பருவத்துக்கு அதை சிருஷ்டித்தவர் இல்லைங்களா, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அவர்கிட்ட தான் நம்மளுக்கு ஒத்தாசை வருகிறது. எதுக்காக அவங்க உங்களுடைய தேவனிடத்துலேருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆமாம் இல்லைங்களா? ஆனால் ஏன் வானத்தையும் பூமியும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே எழுதியிருக்காங்க? எதுக்காக அப்படி எழுதியிருக்கலாம்? இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறோம், இப்போ நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறோம், சரிங்களா? எதுக்காக அந்த இடத்துல தேவன் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏன் இந்த இடத்துல வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அப்படின்னு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க? அவர் தான் சிருஷ்டிகர். ஓகே, வேற என்னங்க? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஓகே, இப்போ இந்த டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வைங்க, டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஆனோன்னு நாங்கள் யாரை கூப்பிடுறோம்? அவர் வந்த உடனே நீங்கள் அவர்கிட்ட நின்று என்ன பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணது கரெக்டா, உனக்கு தெரியுமா அப்படின்னு நாங்கள் கேட்குறோமா? இல்லை இல்லையா? அவர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஆமாம் இல்லைங்களா? ஏன்? அவருடைய வேலை இல்லையா? ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா ஜெபம் கேட்டிங்களா இல்லையா, பண்ணிடுவீங்களா, பண்ண மாட்டீங்களா, பண்ணுறோமா இல்லையா? மனுஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம், தேவன் மேலே வைக்கிறோமா? தேவன் மேலே வைக்கணும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தேவன் மேலே வைக்கணும். அதனால தான் எழுதுகிறவர் என்ன சொல்லியிருக்காரு, வானத்தையும் பூமியும் படைத்தவர்கிட்ட தான் எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. அப்படியான தேவன் நாங்கள் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? சிம்பிள் எக்ஸாம், நான் ஐ திங்க் போன வாரம் ஏதோ சொன்ன மாதிரி தெரியுது சாட்சி. நான் வேலை பண்ணிட்டு இருக்க இடத்துல கிராஜுவேஷன் டே ஆச்சுங்க. அந்த இடத்துல 5 மணிக்கு ப்ரோக்ராமு, 3 மணிக்கு மூடிடுச்சு. அதுக்கு முன்னாடியே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ பிளான் பி வச்சுக்கணும், மழை வந்துச்சுன்னா. ஏன்னா வெளியே ப்ரோக்ராம் எதுவும் ரூஃப் எதுவும் இல்லை, கிரவுண்டில் வச்சுருந்தோம். எல்லோரும் சொன்னாங்க, சேர்மன் கூட சொன்னார், பார்ப்பா ஒரு பிளான் பி வச்சுக்கோ, மழை வந்துச்சுன்னா உள்ளே எங்கன்னா நடத்தணும் அப்படின்னு சொல்லி. சரி சார். வந்தேன், மழைலாம் மோடெல்லாம் வந்த உடனே எல்லோரும் ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா, பிளான் பி ரெடியா? இல்லை, அங்கே தான் நடுக்கும், மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல எல்லோரும் அங்கேயே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி. யார் கேட்டாலும் நான் அதே தான் சொன்னேன். மழை வந்தோடனே எனக்கு ஏசப்பா மழை வருது, இவ்வளோ தைரியமாக நான் சொன்னேன் மழை வராது அப்படின்னு சொல்லி. மழை வந்தாக்கா மழை நின்று வெயில் நல்லா அடிக்கட்டும், எல்லாம் காஞ்சிட்டோம் அப்படின்னு ஜெபிச்சேன். 10 நிமிஷம் ஜோராக மழை வந்துச்சு. அதுக்கப்புறமா வெயில் வந்துச்சு பாருங்கள், எல்லோரும் வெயிலில் நிற்க முடியல, அவ்வளோ வெயில் இருந்துச்சு, எல்லாம் காஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. ப்ரோக்ராம் அதே இடத்துல தான் நடந்துச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு வந்து சேர்மன் சார், எவ்வளோ விசுவாசப்பா உனக்கு அப்படின்னு. தெரிஞ்சது அது ஒன்று தான், அது ஒன்று கூட கரெக்டாக பண்ணலன்னா எப்படி? விசுவாசிக்கும் போது தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படிங்க ஒரு தைரியம் வருது இல்லைங்களா? பைபிளை நாங்கள் இப்படி தான் வாசிக்கணும். வாசித்து அது புரிந்து கொள்ளும் போது தான் அதனுடைய அந்த அந்த வேல்யூ மதிப்பு தெரியுது இல்லைங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு சரி வாசித்தோம் போயிட்டோம் வந்துட்டோம் புரியல. ஆனால் இப்படி நாங்கள் வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, அது நம்மளுக்கு உதவி பண்ணுது, நம்மளை பலப்படுத்தும், நம்மளுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளோ நேரம் பேசணும், 2 வசனம் தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? சரி, 3வது வசனம் நாங்கள் வாசிக்கலாம். இப்போதுலேருந்து வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். எப்படி ஒத்தாசையாக இருக்கிறார்ன்றது தான் 3வது வசனத்துலேருந்து. சரிங்களா? எப்படி ஒத்தாசையாக இருக்காருன்னு நாங்கள் வாசிக்கலாம். 3வது வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. உன் காலை அப்படின்னாக்கா என்ன அர்த்தங்க? பாட்டெல்லாம் பாடியிருக்கோம். உங்கள் காலை
அப்படின்னா என்னங்க? தடுமாறாத சேஃபா இல்லைங்களா? அப்போ உங்களை தடுமாறதுக்கு முன்பாகவே தேவன் உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தடுமாறதுக்கு முன்பாகவே தேவன் உங்களை பாதுகாக்கிறார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் நாங்கள் ஏன் தடுமாறுறோம்? முதலாவது வசனத்துக்கு போனோம். முதலாவது வசனத்தில் நம்ம கண்கள் எங்கே இருக்குங்க? மலையை பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ மேலே ஏறணுமா, ஐயோ என்ன வரப்போதோ தெரியலையே, இருட்டாகிறதுக்கு மேலே போய் சேர்ந்துருவோமா, ஐயோ கல் இருக்குது, கால் வலிக்குது, முள் இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? இதெல்லாம் தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர அந்த இடத்துல போனாக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் அது யோசிக்கிறதில்ல. ஆனால் இந்த இடத்துல இதுவா, ஐயோ என்ன இப்படி இருக்குது, யாரும் எதுவும் சரி பண்ணலையா, யாருன்னா இங்கே ரோடு போட்டுக்கலாம், ஃபுட்பாத், ஏதோ ஒன்று பேசிகிட்டே போயிட்டுருப்போம், ஏதோ ஒரு முன்னிட்டே இருப்போம். ஆமாம் இல்லைங்களா? அது ஏன்னா அப்படி சொல்லனாக்கா சில பேர் தூக்கமே வர்றதில்ல. சாப்பாடு நல்லா இருந்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கே இல்லைங்களா? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லலைன்னா நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுங்க? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுங்க? உங்களுடைய காலை தள்ளாட விட்டார். அப்போது தள்ளாட விட மாட்டார் என்கிற உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணாங்க? கண்களை நாங்கள் ஏறெடுக்கணும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் ஆகிய தேவன் இடத்துல கண்களை ஏறெடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கால் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு அடி எடுக்கும் போதும் நம்மளுக்கு என்ன அவங்க தள்ளாடிட்டு தான் இருப்போம், கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் தைரியமாக நாங்கள் கால்களை எடுத்து நாங்கள் வைத்து என் தேவன் பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட முன்பாக போகும்போது தேவன் சூப்பராக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஜூட் யூதா 24ஆம் வசனம், அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வலுவாதபடி உங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ண வலுவராக இருக்கிறாருங்க? வலுவாதபடி உங்களை காக்கவும். அடுத்ததுங்க, மகிமையின் சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட. ஹல்லேலூயா. தேவன் உங்களை சந்தோஷத்தோடு கூட நீங்கள் எந்த இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ பசங்க துணி அழுக்கு பண்ணி வந்தாங்க, நாங்கள் என்ன பண்ணுவாங்க? எப்படி பெருண்டு ஏஞ்சி வந்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் திட்டுவோம். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் வந்து சாரின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோங்க? திட்டினே தான் மாற்றுவோம். திருப்பியும் போய் பாரு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே பக்கெட்டில் முக்கிய எடுத்து அப்படின்னு எல்லாம் பேசி எல்லாம் சொல்லி நாங்கள் துணியை மாற்றிட்டு இருப்போம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருங்க? அப்படி வந்து மன்னிப்பு கேட்டோம் என்ன பண்ணுறாருங்க? சந்தோஷமாய் மாசற்றவர்களாய் உங்களை மாற்ற அவர் சந்தோஷமாக காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு வித்தியாசம் இல்லைங்களா? நான் பாவம் செய்துட்டேன் தேவனே, கண்ணெடுத்து பார்த்து தேவனே என்னை மன்னிங்க, நான் பாவம் செய்துட்டேன், என்னை எங்கேருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே தேவன் நீங்கள் என்ன பண்ணுறாருங்க? சந்தோஷமாக உங்களை ஏற்றுக்கொண்டு மாசற்றவர்களாய் மாற்ற தேவன் என்ன ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அன்பின் தேவன் இல்லைங்களா? அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. நீங்கள் வரது தான் காத்துட்ருக்காரு, எப்படி வரன்றது இல்லை, நீ வந்தால் போதும். ஹல்லேலூயா. ஏன்னா வந்த பிறகு தேவன் பார்த்துக்குவார். ஆனால் நிறைய பேர் நாங்கள் என்ன பண்ணோங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு நிறுத்துறது எங்கெங்க? அவருடைய சந்நிதியில் வரது தான் நாங்கள் நிறுத்துகிறோம். அது நாங்கள் செய்யக்கூடாது. தேவன் ரெடியாக இருக்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? மன்னிக்க வல்லவர், சுத்திகரித்து உங்களை ரெடி பண்ண வல்லவர். நீங்கள் தைரியமாக வாங்க. ஹல்லேலூயா. வந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர், நம்மளே மாசற்றவர்களாய் என்னங்க அது நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கால்களே தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்?
வழுவாதபடி தேவன் காத்து கொண்டு அப்படி எதனா ஆச்சுனாலும் தேவன் உங்களை சந்தோஷமாய் மாசற்றவர்களாக மாற்ற நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் இல்லைங்களா? சங்கீதம் 40:10-11. சங்கீதம் 40:10-11. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. ஹல்லேலூயா. என்னங்க அந்த லாஸ்ட்டில் நாங்கள் வாசிக்கலாம். இல்லை 4th verse. எஸ். உங்களுடைய கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அதுக்கப்பாங்க, let thy loving kindness and the truth preserve me. Withhold not thy tender mercies from me, O Lord. கிடையாமல் போக பண்ணாதேயும். அப்படி நான் கேட்கும்போது தேவன் என்ன பண்ண வல்லவருங்க? காக்க வல்லவர். ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாருங்க? சந்தோஷமாய் நம்மளை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்திரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த ஜெபம் ஜெபிங்க. தேவனே, எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? உங்களுடைய ஜெபம் இப்படி இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்னை காக்க கடவுது. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாருங்க? உங்களே மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையாக நாங்கள் எடுத்து படிக்கும் போது எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் படிங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதம் ஒரு சாப்டர் தான் படிப்பீங்க. ஆனாலும் அந்த ஒரு சாப்டர்னால நீங்கள் பாதி பைபிள் நீங்கள் புரட்டி எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? அப்படி தான் தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேடலாம். நீங்கள் தேடும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் விளையாட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, தேவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சும்மா அப்படி பேசி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் பைபிள் ஏதோ எடுத்து நான் வாசிக்கும் போது சபை தேவனுடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லி நான் அது படிக்கிறேன். பாருங்கள், நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு பேச்சு சொன்னேன், ஆனால் தேவன் அதுக்கும் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உண்மையாக நீங்கள் கேட்கும்போது பதில் கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஸோ சின்ன வயசில் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லி அதுக்கே பதில் கொடுத்தார். அப்போ நாங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும், கர்த்தாவே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 4வது வசனம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எப்படி? அது நம்மளுக்கு புரியாத ஒரு விஷயம். நாங்கள் ஒரு ராத்திரி தூங்கலைனாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குங்க இல்லைங்களா? சில பேர்லாம் கணக்கு போட்டு தூங்குவாங்க இல்லைங்களா? 8 ஹவர் நான் தூங்கலை, இந்த வாரம் 7 ஹவர் 6 ஹவர் கால்குலேட் பண்ணி சண்டே எல்லாம் தூங்கி முடித்தா தான் சரியாகும், இல்லைன்னா இந்த உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் போடுவாங்க. ஆனால் தேவன் எப்படிங்க? உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு அம்மாவும் அவங்களுடைய மகளும் படுத்துட்ருக்காங்க. கரண்ட்டு போகுது, இடி இடிக்குது, மழை வருது. எல்லாம் 2 பேரும் பயத்தில் படுத்துட்ருக்காங்க. ஏன்னா சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. பாப்பாவும் பயந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மழை நின்றுடுச்சு, மோடமும் மூவ் ஆயிடுச்சு. அம்மா அந்த பாப்பா பார்த்துட்டு நிலாவை பார்க்குது. நிலாவை பார்த்துட்டு அம்மா கிட்ட, நாங்கள் லைட் ஆஃப் பண்ணி தூங்குகிறோம், அப்போது தேவன் அவருடைய லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாரா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்குது அம்மாவை. அம்மா சொல்லுவாங்க, இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது அவர் உறங்குவதில்லை அவர் ஆமாவா
சரி, அப்போனா நான் ஏன் முழிச்சிட்ருக்கேன்? நான் தூங்குறேன், ஏன்னா தேவன் முழிச்சிட்ருக்காரு, என்னை பார்த்துக்குவார், அதனால நான் சந்தோஷமாக நான் தூங்கலாம், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா தூங்குது. அப்போ அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லைங்களா? அந்த வார்த்தை கேட்ட உடனே தேவன் முழிச்சிருந்தா நான் சந்தோஷமாக தூங்கலாம், ஏன்னா அவர் என்னை பார்த்துட்ருக்காரு. ஹல்லேலூயா. அதே போல் நாங்களும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் என்ன பண்ணாங்க, சந்தோஷமாய் உண்மையாக நாங்கள் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. பயந்துட்டு இல்லை, தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன் சொல்லுங்கள், நாங்கள் வேலை பண்ணுற இடத்துல பாஸ் வந்த உடனே நம்ம வேலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். அப்படியே இப்போ தான் இவனை விட்டால் வேறு யாருமே இல்லை இந்த ஆஃபீஸுன்ற மாதிரி வேலை பண்ணுவோம். எதுக்காக? நல்ல பேர் வாங்கிறதுக்கு. ஆனால் தேவன் சொன்னோம், ஐயோ தேவன் பார்க்குறாரு, ஐயோ பயம். ஏன்? தேவன் முன்பாக நாங்கள் உண்மையாக பண்ணலாமே, அதே மாதிரி பெஸ்ட்டாக பேர் வாங்கலாமே. ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் யோசித்து பார்க்கும்போது இல்லைங்களா, அது நாங்கள் இன்னும் நல்லா செய்ய முடியும். ஆமாம் இல்லைங்களா? ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நேரமும் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். அவர் ஒருங்காமல் தூங்காமல் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுறாருங்க, உறங்காமல் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க. கர்த்தராகிய நான் என்ன பண்ணுறாருங்களா, அதை காப்பாற்றி அடிக்கடி என்ன பண்ணுறாருங்களா, தண்ணீரும் பாய்ச்சி. எஸ், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி தேவன் காத்துக்கொண்டு, அதனால தான் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உனக்கு என்ன தேவைன்றது ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. இந்த விஷயம் தோட்டக்காரன் படிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவான். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு ராத்திரி இதாயிடுச்சு, ஒரு பூச்சி வந்துடுச்சு, எல்லாம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு நேரமும் அந்த இடத்துல உட்கார முடியுமா? அவர் இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு என்ன தேவையோ, தண்ணீர் தேவையா தண்ணி கொடுக்குறாரு, வெயில் தேவையா வெயில் கொடுக்குறாரு, மழை தேவையா மழை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பாதுகாத்து வேறு எந்த விஷயமும் வந்து உங்களே சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதுதான் பண்ணிகிட்ருக்காருங்க. நம்ம மேலே பாசத்தை வைத்திருக்கிறார், அன்பை வைத்திருக்கார், கண்களும் நம்ம மேலே தான் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி அது பார்க்குறதுனால அவருக்கு என்னங்க, அவருக்கு அந்த சந்தோஷம், என் பிள்ளைய நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் வளரும் போது இன்னும் சந்தோஷமாவார். ஆமாம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவன் உறங்காம தூங்காம அந்த 4 விஷயம் பண்றாரு. என்னங்க 4 விஷயம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி. ஹல்லேலூயா. தேவன் உறங்காத தூங்காத எதுக்காக இருக்கிறாரு? உங்களை இந்த 4 விஷயத்திலும் ரெடி பண்ணுறாருங்க. என்னென்ன விஷயங்க? என்னை சீர்படுத்துகிறார், என்னை சீர்படுத்துகிறார். ரெண்டாவது என்னங்க சொல்லுங்க, என்னை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ரெடி, ஸ்டார்ட். என்னை சரி, சில பேர் சொல்ல மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. உன்னை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்க. ரெடி, சொல்லுங்க. உன்னை ஸ்திரப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அப்போ நிலை நிறுத்துகிறார். ஓகே, குட். அட்லீஸ்ட் சொல்லாதவங்களே சொல்ல வச்சிட்டிங்க. வெரி குட். எஸ், தேவன் நம்மளே ஒவ்வொரு நேரமும் இப்படி தான் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ வேலை இல்லைங்களா? ஆனாலும் சந்தோஷமாக அவர் செய்கிறார். பாவம் செஞ்சாலும் சந்தோஷமாய் நம்மளே மாசற்றவராய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நிறுத்து காத்துட்ருக்காரு. யார் வருவாங்க, யார் என்கிட்ட இது பண்ணுவாங்க? ஸோ சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற தேவன்.
ஹல்லேலூயா. ஸோ இந்த எல்லா காரியத்தையும் தேவன் நம்மளே செய்து கொண்டு இருக்காங்க. 3 வசனம் வாசித்தோம், இல்லை 4 வசனம் வாசித்தோமா? எஸ். இன்னும் 4 வசனம் நீங்கள் வீட்டுக்கு போய் இதே போல் படிப்பீங்களா? எஸ், நீங்கள் படிங்க. தேவன் உங்கள் இடத்துல பேசுவார், தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், தேவன் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். பாஸ்டர் முன்பாக வந்து எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்கலாமா? பாஸ்டர் சில்வஸ்டர் வந்து நம்மளை வழி நடத்துவார். நல்ல தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வல்லமை உள்ள தேவனே அப்பா ஸ்தோத்திரம். நித்திய பிதாவாகிய தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனை மூலமாக எங்களோட நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம், இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசி கொண்டிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்காமல் தூங்காமல் இருக்கிற தேவனே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது எப்பொழுதுமே எங்களுக்காக ஆண்டவரே பாடுபட்ட தேவனா இருந்து இந்த நேரத்திலும் எங்களை எப்பொழுதும் கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரதுக்கு நேரம் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரில் தான் ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒத்தாசை செய்கிற தேவநீர் ஒருவரே, எங்களை பாதுகாக்கிற தேவநீர் ஒருவரே, இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்காமல் இருக்கும் தேவநீர் ஒருவரே. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும் தேவனே பாமுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் சர்வ வியாபியாக இருக்கிற தேவனே பாமுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு ஓமனி பிரசண்டாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஒவ்வொரு நீங்கள் கழுவி சுத்திகரித்து விடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால நாங்கள் வலுவாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வல்லமுள்ள தேவனே, மகா இரக்கமும் கிருபையுள்ள தேவனே, ஒவ்வொருவரும் நீங்கள் தொழும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஆண்டவரே, யார் யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரை கொடுக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாத தேவன் ஆண்டவரே, நீர் கிருபையும் மகிமை உள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையால தினந்தோறும் நடத்தி கொண்டு வருகிறீரேப்பா ஸ்தோத்திரம். தினந்தோறும் உடைய கிருபையினால எங்க போஷிக்கிறீர், உடைய கிருபையினால வழிநடத்துகிறீர், கிருபையினால பாதுகாக்கிறீர், கிருபையினால எல்லா தேவைகளை சந்திக்கிறீர், கிருபையினால வழிநடத்துகிறீர், கிருபையினால புது புதிய ஆண்டவரே மாதம் கொடுக்கிறீர், கிருபையினால ஆண்டவரே புதிய தினம் கொடுக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை பெரியது ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களோட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்துல பேசி ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சிகரமான வார்த்தை கொடுத்து நித்திய ஆண்டவரே ஜீவனை நீங்க கொடுத்து இயேசுவின் நாமத்தால நித்தியத்துக்கு உம்முடைய வார்த்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினால மகனுக்காக ஜெபிக்கிறேன், மகன் ஜோஷுவாக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமை அடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நீங்கள் தான்ப்பா உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். புதிய புதிய அபிஷேகம் கொடுத்து நீங்கள் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை இன்னும் வெளிப்பாடுகள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்தில் இன்னும் வளரும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இன்னொரு லெவலில் கொண்டு போகும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தினந்தோறும் ஆண்டவரை உம்மிடத்தில் பேசும்போது நீர் பேசி மகனை திடப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி மகனுக்கு நீ உதவி செய்து, மகனுக்கு பாதுகாப்பா இருந்து, மகனுக்கு நல்ல தகப்பனா இருந்து, நல்ல தெய்வமா இருந்து, நல்ல தாயா இருந்து நீர் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். வேலை இடத்துல கூட உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். வேலை இடத்துல கிரியேட்டிவிட்டி கொடுத்து எல்லாரை காட்டிலும் மகனை நீங்க தலை நிமிர செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாத்தை பார்க்கலாம் மகன் செய்யறாங்க வேலை புதிதாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பெசல் கொடுத்த ஞானத்தை கொடுங்க, யோசப் கொடுத்த ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே தானியேல் கொடுத்த ஞானத்தை கொடுங்க,
ஆண்டவரே சாலமன் கொடுத்த ஞானத்தை கொடுத்து மகனை உயர்த்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். கிரியேட்டிவிட்டி மைண்டு, கிரியேட்டிவிட்டி எல்லாம் கொடுத்து நீங்கள் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத யார் யார் என்னென்ன செய்யவில்லையோ அது புதிதாக அந்த இடத்துல செய்யும்படிக்க நான் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாஸ்டருக்கா ஜெபிக்கிறேன், பாஸ்டர் அம்மாக்கா ஜெபிக்கிறேன், மகள் ரினிக்கா ஜெபிக்கிறேன், 2 பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன். நீ பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தை கட்டி காத்து எப்பொழுதுமே கூட இருந்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தேவையை சந்தித்து நீங்கள் பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறேன். எந்த குறையில்லாதபடி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை குடும்பத்தை எடுத்து நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். நீ அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த குடும்பம். எல்லா ஆண்டவரே, எல்லா எந்தெந்த இடத்துல போகிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் அல்லது எல்லா சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்போ வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை சந்திங்க, எந்த குறை இல்லாதபடி நடத்துங்க. நீரே யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே ஆண்டவரே மட்டுமல்ல, யெகோவா ராஃபாவாக இருந்து சுகம் தரும் தேவனே, சுகத்தை கொடுத்து பலத்தை அதிகரித்து பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் இப்படி செய்ய போகிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya 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 Hallelujah, hallelujah, amen.
கர்த்தாதி கர்த்தனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் எப்பொழுதும் உம்மையே நோக்கி இருக்கட்டும் ஐயா. அதற்காக எங்களை பலப்படுத்தி ஆசீர்வாத கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். யாருக்காவது சாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மெமரி வேர்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாட்சி யாருக்குன்னா இருக்குதா? அதுக்குள்ள பிள்ளைங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. சாட்சி யாருக்குன்னா எல்லாரும் உட்காரலாம். சாட்சி இருக்குங்களா? மெமரி வேர்ஸ் சொல்ற பிள்ளைங்களாம் வாங்க. மெமரி வேர்ஸ் சொல்ற பிள்ளைங்களாம் முன்னால வாங்க. முடிந்த உடனே நம்ம ரேவதி சிஸ்டர் அவங்க குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். அவங்க தாயார் இறந்து போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு குடும்பத்திற்காக ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த வேலையில் மெமரி வர்ஸ் சொல்கிற பிள்ளைங்களாம் முன்னால் வாங்க. Luke chapter 19 verses 11 to 23, the parable of the gold coins. Now the people were listening to Jesus, and he continued and told them a parable. He was now almost at Jerusalem, and the people supposed that the kingdom of God would appear. Then he said, there was once a man of high rank who was going to a faraway country to be made king, after which he planned to come back home. Before he left, he called his 10 servants and gave them each a gold coin. See what you can earn with this while I am gone. Now his countrymen hated him and sent messengers after him to say that we do not want this man as our king. He was made king and came back. At once he ordered his servants to appear before him in order to see how much they had earned. The first servant came and said, Sir, I have made 10 gold coins with the one you gave me. He said, Well done, you are a good servant. You have been faithful in small matters, so now I will put you in charge of 10 cities. The second servant came and said, Sir, I have earned 5 gold coins with the one you gave me. To this one he said, You will be in charge of 5 cities. Another servant came and said, Sir, here is your gold coin. I have kept it hidden in a handkerchief. I was afraid of you because you are a hard man. You take what is not yours and sow what you do not reap. Then he said to him, You bad servant, I will use your own words to condemn you. You know that I am a hard man, taking what is not mine and sowing what I do not reap. Then why haven't you put my money in the bank, and I would have received it with interest when I came back? Clap பண்ணலாம். Psalm chapter 139 verse 1 to 13. Lord, you have examined me and you know me, you know what I do. You see me wherever I walk or sit. Even before I speak, you know what I say. You protect me with your power. Your knowledge is too deep to me, it's beyond my understanding. Where could I escape from you? Where could I hide from you? If I go to heaven, you would be there. If I lay down in the word of death, you would be there. If I flew away beyond the east or farthest place in the west, you would be there to help me. You would be there to lead me. I could ask the dark to hide me, or even the night around me turn into night, but dark is not dark for you, and light is as bright as day. You created every part of me, you put together in my mother's womb. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களையும் அவர்களுடைய எல்லா உபதிரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 34 verse 17. Jesus the real vine, I am the real vine and my Father is the gardener. He breaks off every branch that does not bear fruit and prunes every branch that does bear fruit, so that it will be more clean and bear fruit. You have already been made clean by the teaching that I have given you, so that it will be more clean and bear more fruit. You remain united to me and I will remain united to you. A branch cannot bear fruit by itself unless it remains in the vine. And in the same way, you can also not bear fruit unless you are in me. As for me and my house, we will serve the Lord. Joshua
15 verse 23. இயேசு கப்பல் நகமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிரவாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்றார். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாப்பேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை பாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தாலும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்களும் உண்டு. ஒருவனை போன்றான் போகிறான், மற்றவனை வாஞ்சான் வருகிறான், ஒருவனை செய்யான் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, தமக்கு பின் செல்கிறவர்களில் இஸ்ரவேலுக்குள்ளாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்றார். மத்தேயு 8:5-10. கர்த்தரை நம்பி நன்மை தேசத்தில் கூறியிருந்த சத்தியத்தை மெய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டபகல் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்துள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாவதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:3-7 வரை. Lord, I call to you, Lord, whenever I praise you, whenever I call you, praise you. Psalms 141 verse 1. I will send a new Isaiah 41 verse 10. The Lord is my shepherd, I have everything I need. Psalms 23 verse 1. Lord loves everyone. John 3 verse 16. God called to me, I will answer you. Jeremiah 13:3 verse 3. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ரேவதி அவருடைய குடும்பத்திற்காக நம்ம அப்படியே எழுந்திருத்த நெல்லுங்கள். குடும்பத்திற்காக நம்ம செபிக்கலாம். அவர்களுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தில் தாயை இழந்திருக்கிறார்கள். அந்த இடத்தை நிரப்ப கர்த்தர் மாத்திரம் தான் வல்லவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் இறங்கி வந்து கர்த்தாவே எங்கள் அனைவரும் கர்த்தாவை பலப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர் ஐயா. வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசினீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ கர்த்தா இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே ரேவதியின் குடும்பத்தை உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவை பிரியமான தன்னுடைய தாயை இழந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் கர்த்தரோடு கூட போயிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, இதோ கர்த்தாதி கர்த்தனே அதை கர்த்தா பிள்ளைகள் புரிந்து கொள்ளவும் ஐயா. நாங்கள் போய் கர்த்தரை சந்திப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில கர்த்தாவே சமாதானப்பட உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் தான் ஆறுதலாய் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தாவே சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, அதிலிருந்து கர்த்தா வெளிவருவதற்காக நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த கேப்பை நீர் தான் கர்த்தாவை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சபையாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தா அந்த மகளுக்கு ஆண்டவரே இதோ கர்த்தா ஆறுதல் படுத்தி கர்த்தா பலப்படுத்த சபையை நீர் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தா சபை மக்கள் போய் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை செய்ய நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அப்படியாக அந்த குடும்பத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொண்டீர், அதற்காக நன்றி கர்த்தாவே. இப்பேற்பட்ட குடும்பங்களை கர்த்தாவே அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே இந்த நாட்களில் ஐயா ஆண்டவரே இதோ கர்த்தா மரித்து போயிருக்கார்கள். அந்த குடும்பங்களையும் நீர் கர்த்தா பொறுப்பேற்க வேண்டுமாய்
ஜெபிக்கிறேன் ஐயா, வழி நடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். அண்ணன் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியை சேர்த்துக்கிறோம் அப்பா. நீர் இந்த வாரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் கர்த்தா எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய உன்னத பாதுகாப்பு ஒருத்தர் மேலேயும் இருப்பதாக இயேசுப்பா. வேத வாசிப்பு கர்த்தாவே ஒரு வித்தியாசமான ஒரு வாரமாக இருக்கட்டும் இயேசுப்பா. அவங்க வாசிக்கும் போது நீர் அவனிடத்தில் பேசி சொல்லி கொடுத்து கர்த்தா நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தா நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீர் வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தங்க கர்த்தாவை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை அனைத்துமுக்கே சேர்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் ஆவியான ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக, ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I will. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்